இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதுமே திருப்புமுனை அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம வேலையில் ஒரு திருப்புமுனை, நம்முடைய பொருளாதார தேவையில் ஒரு திருப்புமுனை, இப்படி ஒவ்வொரு நிலையிலையுமே ஒரு மாற்றம், ஒரு வெற்றி, ஒரு திருப்புமுனையை நம்ம எப்படி பெறலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது, நம்முடைய நோயிலிருந்து தேவன் ஒரு திருப்புமுனையை தருகிறார். அதுதான் பார்க்க போகிறோம். நமக்கு வரக்கூடிய நோயும் நமக்கு ஒரு தடையாகத்தான் இருக்குது. இந்த தடையிலிருந்தும் நம்முடைய தேவன் நமக்கு ஒரு திருப்புமுனையை தருகிறார். நம்ம டாக்டர்கிட்ட நம்ம நோய்க்காக போய் பார்க்கும்போது இது நிச்சயமாக குணமாயிரும் அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஒரு வேளை குணமாகலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நிச்சயமாக உங்களுடைய நோயை தேவன் குணமாக்குவார். அவரால் சாத்தியமே இல்லாத விஷயம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம ஒரு சாட்சியை தான் பார்க்க இருக்கிறோம். திவ்யா மற்றும் ஈனோஸ் அவங்களுடைய சாட்சியை பார்க்க போகிறோம். இவங்களுக்கு இவங்க மகன் பிறந்த பிறகு உடல்நல பிரச்சனை இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் ஈனோஸ் நினச்சிருக்காரு, என்னுடைய பாவம்தான் என் பிள்ளைக்கு இப்படி நோயாக வந்திருக்கா அப்படின்னு அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்காரு. தேவன் அதற்கு என்ன பதில் கொடுத்தார், எப்படி உங்க வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை வந்ததுன்னு அவங்க சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு பையன் பிறந்தான். அதன் பிறகு என்னை ஒரு அறைக்கு அழைத்து சென்றார்கள். என்னுடைய மகனையும் கண்காணிப்பில் வைத்தார்கள். அப்சர்வேஷனுக்கு பிறகு டாக்டர் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தாங்க. டாக்டர்ஸ் எங்களோட மகனை எங்க கிட்ட கொண்டு வந்து தருவாங்க, நாங்க அவனை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு போயிடலான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அப்படி அங்க எதுவுமே நடக்கல. ஆனா டாக்டர்ஸ் எங்க கிட்ட வந்து எங்க மகனுக்கு ஆபரேஷன் செய்யணும்னு சொன்னாங்க. அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பரிசோதிச்சு பார்க்கணும்னு சொன்னாங்க. டாக்டர் எங்ககிட்ட வந்து எங்க பையனுக்கு அஷ்பன் என்ற நோய் ஏற்பட்டிருக்கலாம் என்று சொன்னாங்க. இது வாழ்நாள் முழுக்க குணமாகாமல் இருக்கலாம் என்றும் சொன்னாங்க. 24 ஹவர்ஸும் அப்சர்வேஷனில் இருக்கணும்னு சொன்னாங்க. எப்போதும் என்னுடைய பையன் வயிறு வீங்கி இருப்பதை அவர்கள் பார்த்தார்கள். அது சரியாகவில்லை. அதனால் அவர்கள் எக்ஸ்ரே எடுத்தாங்க. எக்ஸ்ரே எடுத்ததுக்கப்புறம் அவங்க வாயு நிரம்பி இருப்பது தெரிய வந்தது. இது ஏன் இப்படி ஏற்பட்டுச்சுன்னு பரிசோதிக்கும் போது தான் மீண்டும் அவனுக்கு சர்ஜரி செய்தாங்க. 24 ஹவர்ஸ், அதாவது 24 மணி நேரம் இல்லை, 48 மணி நேரத்துக்கு அப்புறம் அவர்கள் முதல் சர்ஜரி செய்து முடித்தாங்க. அதன் பிறகு டாக்டர்கள் அவனுக்கு ஸ்டோமாவை உருவாக்கினார்கள். அதன் மூலமாக அவன் மலம் கழிக்க முடியும். அந்த நிலையில் நாங்கள் என் மகனை எங்களுடைய வீட்டுக்கு அழைத்து வந்தோம். அங்கே இருந்து எங்களுடைய வாழ்க்கை இப்படியே தொடர்ந்தது. சுமார் 1-1.5 வருடங்கள். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு முறை நாங்கள் அதை சுத்தப்படுத்தணும். பல நேரங்கள்ல எங்களுக்கு என்ன நடக்குதுன்னே ஒண்ணுமே புரியாது. சிந்தனை வரும், இது நான் செஞ்ச பாவத்தினாலயா, இல்ல நான் செஞ்ச ஏதாவது ஒரு தவறோட காரணமா இது நடக்குதா, இந்த மாதிரி கேள்விகள் என் மனசுல வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த நேரத்துல எனக்கு தேவனுடைய வசனங்கள் ஆறுதலா இருந்துச்சு, கொஞ்சம் நிம்மதியை தந்தது. என்ன காரணத்துக்காக எனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்ததுன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட நான் கேள்வி கேட்டேன். இது இயல்பா பிறந்துச்சா, இல்ல வேற ஏதாவது காரணத்தினால பிறந்துச்சா, பாவத்தினால பிறந்துச்சான்னு நான் கேள்வி கேட்டேன். இந்த கேள்விக்கான பதில ஒரு வசனம் எனக்கு தந்தது. ஆண்டவருடைய மகிமை இவன் மூலமா வெளிப்படும்னு எனக்கு தெரிஞ்சது. ஒரு பயாப்சி ரிப்போர்ட்டுக்கு பிறகு அந்த மருத்துவமனையிலிருந்து டாக்டர், அதாவது ஹெட் சர்ஜன் எங்களிடம் சொன்னாங்க, நாங்கள் ஸ்டோமாவை க்ளோஸ் செய்ய முயற்சி செய்கிறோம். உங்கள் மகனுக்கு இயல்பாக மலம் கழிக்க முடிகிறதா என்று பார்க்கிறோம் என்றார். நாங்கள் அவரிடம் சரி, அதை முயற்சி செய்து பாருங்க என்று சொன்னோம். என் மகனுக்கு சர்ஜரி நடந்தது. அவனுக்கு ஸ்டோமாவை க்ளோஸ் செஞ்சாங்க. 2 அல்லது 3 நாட்கள் கழித்து டாக்டர் மறுபடியும் எங்ககிட்ட வந்து, எங்களால் முடியல, நாங்கள் மீண்டும் இவனுக்கு ஸ்டோமாவை பொருத்த வேண்டும் என்று நினைக்கிறோன்னு சொன்னாங்க. நீங்கள் இப்படியே உங்கள் மகனை திரும்ப அழைத்து செல்லுங்கள். அதன் பிறகு சில காலம் கழித்து நாங்கள் மீண்டும் முயற்சி செய்து பார்க்கிறோம். அந்த நேரத்தில் நான் தேவனிடம் சொன்னேன், என்னால் முடியாது ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய மகனை இந்த நிலையில் என்னால் கொண்டு செல்ல முடியாது என்று சொன்னேன். அந்த நேரத்தில் நான் இன்ஹவுஸ்க்கு கால் செய்து, என்னால் இதை சமாளிக்க முடியவில்லை என்றேன். நீங்கள் வாங்க, ஜோனதனோடு இங்கே இருங்க. அவர் வந்தார். நான் வெளியே சென்றதும் நான் வெளியே போய் ஒரு ப்ரேயர் ஹெல்ப்லைனுக்கு கால் செய்தேன். அவர்கள் எங்களுக்காக ஜெபம் செய்தார்கள். அவர்கள் என்னிடம் தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் ஒரு தாயாக உங்கள் மகன் குணமடைவதை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். நான் அந்த வசனத்தை படித்தேன். அடுத்த நாள் ஜோனதன் தானாக வாட்டர் ப்ரெஷர் மூலம் மலம் கழித்தான்.
ஆனால் அவன் தானாக மலம் கழித்தான். அடுத்த நாளும் தானாகவே நடந்தது. அன்றைக்கு மலம் கழித்தான், அடுத்த நாளும் நடந்தது. இதனால் தேவனுடைய கருணையால், அவருடைய அனுகிரகத்தால் இப்போது அவன் நலமாக இருக்கிறான். இப்போது எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனக்கு பொதுவா ஒரு விஷயம்தான் தோணுச்சு. ஒரு தந்தையா நான் என்னோட கடமையை செய்யணும், உடல் ரீதியாவும் செய்யணும், ஆவிக்குரிய ரீதியாவும் அதை செய்யணும் அப்படின்னு நான் உணர்ந்தேன். அது ஆராதனையாக இருந்தாலும் சரி, இல்ல சர்ச்சில் எல்லாரையும் சந்திக்கிறதாக இருந்தாலும் சரி, ஜெபமாக இருந்தாலும் சரி, வசனங்களை படிப்பதாக இருந்தாலும் சரி, இதை நான் தொடர்ந்து செய்யணும்னு நினைச்சேன். இதையெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு தேவனுடைய வசனங்கள் தான் எனக்கு வலிமையை தந்ததுன்னு நான் முழுமையா நம்புறேன். இத்தனை சோதனைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் மத்தியில் எங்களுக்கு நிறைய தவறான சிந்தனைகள் சாத்தான் எங்கள் மனதில் தோன்ற செய்தான். எல்லாம் சரியாகும், தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறாரா, தேவன் கேட்பதை செய்வாரா, நான் சொல்வது நடக்குமா நடக்காதா. அந்த நேரத்தில் எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் நினைவுக்கு வரும். தேவனுடைய வசனத்தில் எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் தெரியும். நாம் எந்த அளவுக்கு தேவனிடம் கேட்பதற்கு தயாராக இருக்கிறோமோ அதை விட அதிகமாக எதிர்பார்த்ததற்கு மேலாக நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறார். அப்புறம் நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிக்க நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இது போன்ற சூழ்நிலையில் இருந்து கொண்டிருந்தால் இது சாத்தியமில்லை என்று உங்களுக்கு தோன்றும். அப்படி உங்களுக்கு தோன்றும் போது நான் ஒன்று சொல்லிக்கிறேன், எல்லா விஷயமும் தேவனால் சாத்தியமாகும். இதை தான் தேவனுடைய வசனம் சொல்கிறது. தேவன் முன்னிலையில் எல்லா விஷயங்களும் எல்லா செயல்களும் சாத்தியமாகும். நம்புங்க. இதனால் நான் என் வாழ்க்கையில் நிறைய பார்த்துட்டேன், நிறைய அனுபவிச்சிட்டேன். நீங்களும் இதை நம்புங்க, உங்களுக்கும் அந்த அதிசயம் நடக்கும். ஈனோஸ் திவ்யாவுடைய சாட்சி உங்கள் எல்லாருக்குமே ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம். தேவனால சாத்தியமே இல்லாத காரியம் எதுவுமே கிடையாது, அவரால் எல்லாம் கூடும் அப்படிங்கிறத இந்த சாட்சியின் மூலமா நம்மளால பார்க்க முடியுது. தேவன் தான் நம்முடைய உடல் பாகங்கள் எல்லாவற்றையுமே படைச்சிருக்காரு. நம்முடைய தாயின் வயிற்றிலிருந்து நம்ம படைச்சிருக்காரு. அவரால் சாத்தியமாகாத காரியம் எதுவுமே கிடையாது, அவரால் எல்லாம் கூடும். பைபிள் வசனமும் இதை தான் நமக்கு சொல்லுது. ஒருவேளை உங்கள் வீட்டில் யாருக்காவது நோயோடு இருக்கலாம், நீங்கள் உங்கள் பிள்ளைங்க உங்கள் அப்பா அம்மா யாருக்காவது நீங்கள் நோயோடு இருக்கலாம். டாக்டர்கள் சொல்லியிருக்கலாம் இது சாத்தியமே இல்லைங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நான் சொல்லுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இது சாத்தியம். நிச்சயமாக இந்த நோய் குணமாகும். இப்போ பைபிள்லேருந்து ஒரு மனிதரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எசேக்கியா. இவருக்கு செல்வம் புகழ் எல்லாமே இருந்திருக்கு. தனக்கு மரணம் வரப்போகுது அப்படிங்கிறது இவருக்கு தெரிய வருது. உடனே இவர் கதறி அழுது ஜெபம் செய்தார். உங்களுக்காக அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்திற்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். தேவனுடைய பேர் யெகோவா ராஃபா, அப்படின்னா குணமாக்கக்கூடிய தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு அர்த்தம். எசேக்கியாவுக்கு மரணம் வரப்போதுன்னு தெரிஞ்ச உடனே அவர் கதறி அழுது ஜெபம் செய்தார். அந்த கண்ணீரை கண்டேன் அப்படின்னு இந்த வசனத்துல நம்ம பார்க்குறோம். அவர் வாழ்நாளில் 15 வருடங்களை தேவன் கூட்டி கொடுத்தார். அவரை குணப்படுத்தினார். ஒரு நோயிலிருந்து குணமாகணும், அதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னா அது தேவனுடைய கரத்தில் தான் இருக்கு. உலகத்தில் இருக்கவங்க வேற மாதிரி சொல்லலாம், மருத்துவர்கள் வேற மாதிரி சொல்லலாம், சாத்தியமே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனால் நம்முடைய தேவன் சாத்தியமாக்க வல்லவர். அவரால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, நம்முடைய தேவன் குணமாக்குகிறார். எசேக்கியா ஜெபித்த போது அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டார். நம்ம சாட்சியா பார்த்தோம் ஈனோஸ், அவரும் ஜெபித்து அந்த பலனை பெற்றுக்கொண்டார். நீங்களும் கூட ஜெபிக்கும் போது இந்த நோயிலிருந்து விடுதலையை உங்களாலையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN பிரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு CBN பிரேயர் லைன்ல சோஃபியா மற்றும் சிஸ்டர் ஹேமாங்கினி நமக்காக விசேஷமா பிரேயர் பண்ண இருக்காங்க. இடைவேளைக்கு பிறகு உங்களுடைய
உங்களுடைய தாய்மொழியில் தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். CBN இந்தியா யூடியூப் சேனலில் உங்களுக்காக வல்லமையான பிரசங்கங்கள், அழகான பாடல்கள், வல்லமை உள்ள சாட்சிகளை கொண்டு வருகிறது. இப்பொழுது உங்களுடைய தாய்மொழியில் இந்திய மாநில மொழிகள் ஹிந்தி, பஞ்சாபி, லடாக்கி, குஜராத்தி, தமிழ், மலையாளம் மற்றும் இன்னும் பல மொழிகளில். இந்தியாவின் அருகில் இருக்கும் நாடுகளின் மொழிகள் சிங்கள மொழி மற்றும் நேபாளி மொழியில். எங்களுடைய ரீஜனல் பிளேலிஸ்ட் உங்கள் மனதை தொடும் விஷயங்களால் நிறைந்திருக்கிறது. இது உங்களை ஊக்குவிக்கிற விஷயங்களை பார்ப்பதற்கும், பைபிள் வசனங்களை உங்களுக்கு கற்றுத் தருவதற்கும், மேலும் உங்களுக்கு நம்பிக்கையை தருவதற்குமான ஒரு வாய்ப்பாகும். இவை எல்லாமே உங்களுடைய தாய்மொழியில் ஒரு கிளிக் செய்தாலே போதும். இன்றைய CBN இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மனதில் நேரடியாக பேசும் நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. தேவன் நம்முடைய நோயை குணமாக்க வல்லவர் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ CBN ப்ரேயர் லைனில் சோஃபியா மற்றும் ஹீமாங்கினி நமக்காக விசேஷமாக ப்ரேயர் பண்ண இருக்காங்க. வாங்க நாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, உங்க எல்லாரையும் CBN ப்ரேயர் லைனுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாங்க உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக பிரார்த்தனை பண்ண போறோம். அதனால எல்லாரும் இறுதி வரைக்கும் இணைஞ்சிருங்க. நம்ம கூட இப்ப இருக்கிறது சிஸ்டர் ஹிமாங்கினி டேவிட். இவங்க ஏஜி சர்ச்ல சண்டே ஸ்கூல் டீச்சரா இருக்காங்க. அதோட தான் சுறுசுறுப்பா இருக்கிறதுக்காக அதிக கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. குறிப்பா அவங்க ஹெல்த்துக்காக நிறையவே அக்கறை எடுத்துக்கிறாங்க. வெல்கம் சிஸ்டர். ஹலோ சோஃபியா. ஹெல்த் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பிரச்சனை அப்படின்னா, இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இதுக்கு ஒரு பிரேக் த்ரூ அவசியமாக இருக்குது. நம்ம பல நேரங்களில் நிறைய பேர் நீண்ட நாள் நோயோட போராடிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சில பேர் குறைஞ்ச நாட்களில் ஏதாவது பிரச்சனையோட நோயோட போராடுறத நம்ம பார்க்குறோம். அதனால இவங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதன் காரணமாக அவங்க ஏமாற்றத்திலையும் தனிமையிலையும் பலவிதமான உணர்வு பூர்வமான பிரச்சனையில் இருக்காங்க. அவங்களுக்கு பிரேக் த்ரூ ரொம்ப அவசியமானது. அது ரொம்பவே முக்கியம். சிஸ்டர், நாமே இந்த மனநலம் அப்புறம் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்காகவும் கஷ்டங்களுக்காகவும் தேவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணக்கூடாது? லெட்ஸ் ப்ரே ஃபார் a breakthrough. வாங்க நம்ம ஜெபம் செய்யலாம். நம்ம ஒரு வசனத்தை பார்ப்போம். நீதிமொழிகள் வசனத்தை படிக்கும்போது தேவனுடைய வசனம் சொல்கிறது, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். சில நேரங்களில் என்ன நடக்கிறது என்றால், நீண்ட நாட்களாக நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்குள் ஒரு பிடிவாதம் வந்து விடுகிறது. அது எதனாலனா, அவங்களோட மனசுலயும் உடல்லையும் நிறைய வேதனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. உடற்பயிற்சி செய்யாம இருக்கிறது, சாப்பிடாம இருக்கிறது, சொல் பேச்சு கேட்காம இருக்கிறது. வாங்க நம்ம ஜெபத்துல கேட்போம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மிடம் ஜெபம் செய்கிறோம். பல காலங்களாக நோயோடு போராடி கொண்டிருப்பவர்களுக்காக ஜெபம் செய்கிறோம். தங்களுடைய நோயின் காரணமாக அவர்கள் மனம் தளர்ந்து போய் விட்டார்கள். அப்போதிலிருந்து அவர்கள் மருந்து சாப்பிடாமல் இருப்பது, இது போல உணர்வுகள் அவர்களுடைய உள்ளத்தில் வந்துவிட்டது. ஆண்டவரே, ஒரு ஏமாற்றம், ஒரு தனிமை, ஒரு வெற்றிடம் அவர்களுக்கு வந்துவிட்டது. ஆண்டவரே, நாங்கள் இந்த எல்லா விஷயத்திலும் உங்களுடைய கருணையை எதிர்பார்க்கிறோம். நாங்கள் உம்மிடம் ஜெபம் செய்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவரே, அவர்களுக்கு எல்லா விஷயத்திலையும் ஆலோசனை தருகிறோம், வழிகாட்டுதல் தருகிறோம். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்பவர்களாக மாற வேண்டும். எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ள அவர்கள் தங்களுடைய நல்ல ஆரோக்கியத்தை பெற வேண்டும். ஒரு நல்ல ஆரோக்கியம், ஒரு வலிமையை நிறைந்த ஆரோக்கியம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம் ஏற்பட வேண்டும். ஆண்டவரே, மீண்டும் அவர்கள் முன்னர் இருந்தது போல் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் இதற்காக உங்களுடைய கருணையை எதிர்பார்க்கிறோம். அவர்களுடைய மனம் மற்றும் உடல் ரீதியான ஆரோக்கியத்திற்கு நாங்கள் உங்களிடம் கேட்கிறோம். உங்கள் ஆசீர்வாதத்தை கேட்கிறோம். அவர்களுடைய ஒவ்வொரு தனிமையும், ஒவ்வொரு ஏமாற்றமும் விலகிவிட வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் உங்களிடம் ஜெபம் செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஆமென். ஆமென். சிஸ்டர், இப்ப நம்ம கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டு சில பேருக்காக பிரார்த்தனை பண்ணி ஆகணும். ஏன்னா சில பேர் அவங்க பெரியமானவர்களுடைய உடல் பிரச்சனைகளுக்காக ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா சோஃபியா, இப்படிப்பட்டவங்களுக்காக நம்ம ஜெபம் செய்யறது ரொம்பவே அவசியம். ஏன்னா குடும்பத்துல ஒவ்வொருக்கு உடல் நோய் வந்துவிட்டது. குடும்பம் முழுவதையும் அது பாதித்து விடுகிறது. உடலில் ஏதாவது ஒரு பக்கத்தில் காயம் ஏற்பட்டால் உடல் முழுக்க வலி ஏற்படும். நீண்ட காலமாக நோயால் போராடி கொண்டிருக்கும் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் மிகவும் மனம் தளர்ந்து போய்விடுகிறார்கள். நேரத்துக்கு மருந்து எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். குடும்பத்தாரின் பேச்சை கேட்க மாட்டார்கள். உடற்பயிற்சி செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு எதை சொன்னாலும் அதை கேட்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் மனம் தளர்ந்து போய்விடுவார்கள். நாம் அவர்களுக்காக ஜெபம் செய்வது அவசியம்.
ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக, இப்படிப்பட்ட மனிதர்களுக்காக ஜெபம் செய்வதற்காக எங்கள் மீது கருணை காட்டி இருக்கிறீர்கள். நாங்கள் அந்த எல்லா குடும்பத்துக்காகவும் ஜெபம் செய்கிறோம். எந்த குடும்பத்தில் நோயோடு போராடி கொண்டிருக்கிறார்களோ, யாருடைய காரணத்தால் குடும்பம் முழுவதும் தளர்ந்து போய் இருக்கிறார்களோ, நாங்கள் அவர்களுடைய உடல் ரீதியான பலவீனத்துக்காக, அவர்களுடைய மன ரீதியான பலவீனத்துக்காக, அவர்களோட உடலில் ஏற்பட்டிருக்கும் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் அதற்காக ஜெபம் செய்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பெயரால் அவர்களுக்கு குணமடைய வேண்டும். அவர்கள் எல்லா விதத்திலும் ஆரோக்கியமாக மாற வேண்டும். உங்கள் விருப்பத்தின்படி அவர்கள் ஆரோக்கியம் பெற வேண்டும். அதனால் ஆண்டவரே, அவர்களுக்கு தன்னம்பிக்கையை தாருங்கள். அதற்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் இந்த ஜெபத்தை நாங்கள் கேட்கிறோம். ஆமேன். நண்பர்களே, சிபிஎன் பிரேயர் லைன்ல உங்களுக்காக தொடர்ந்து நாங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கோம். வேதனையில தனியா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா இப்பவே உங்களோட போனை எடுங்க. சிபிஎன் பிரேயர் லைன் டீமுக்கு கால் பண்ணி உங்க பிரார்த்தனை வேண்டுகோளை சொல்லுங்க. எங்களுடைய நம்பர் 9910401010. இப்பவே கால் பண்ணுங்க. இல்லனா வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமா உங்க பிரார்த்தனை வேண்டுகோளை சொல்லுங்க. நாங்க திரும்ப உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்க எல்லாருக்கும் பாய் அண்ட் டேக் கேர். God bless you. நன்றி சோஃபியா மற்றும் சிஸ்டர் ஹேமாங்கினி, நீங்க எங்களுக்காக ஜெபம் செஞ்சீங்க. மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய சிபிஎன் பிரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நன்றி வெள்ளியை பகுதியை பார்க்கலாம். இந்த இடைவேளைக்கு மத்தியிலும் ஒரு ஆராதனை பாடலையும் பார்ப்போம்.
நண்பர்களே, உங்க வாழ்க்கையில நிறைய தடைகள் இருக்கா? உங்க உறவுகள்ல நம்பிக்கை இல்லாம சந்தேகத்தோட வாழ்றீங்களா? உங்களுடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றம் இல்லாம இருக்கா? உங்க ஜாப் அப்புறம் உங்க கெரியர்ல எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லாம இருக்கா? உங்களுக்கு அதிகமான லோன்ஸ் இருக்கா? உங்க குழந்தைங்களுடைய கல்யாணம் தடைப்பட்டிருக்கா? இது எல்லாத்துக்கும் நீங்க பிரேக் த்ரூ தேவைன்னு நினைக்கிறீங்களா? இது எல்லாமே மாறணும்னா உங்க வாழ்க்கைக்கான பிரேக் த்ரூ கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான ஸ்டக் சிச்சுவேஷன் இருந்தாலும் சரி, அத கண்டிப்பா சிபிஎன் பிரேயர் லைன் மூலமா தேவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணி மாத்தலாம். நம்மளோட சிபிஎன் பிரேயர் லைன் நம்பர் 9910401010. கால் பண்ணுங்க, இல்லனா வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமா உங்க பிரார்த்தனை வேண்டுகோள்களை அனுப்புங்க. பிரார்த்தனையில நம்பிக்கை வைங்க, பிரேக் த்ரூ கண்டிப்பா நடக்கும். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய நோயிலிருந்து நம்ம ஒரு விடுதலையை பெற தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். தேவன் நமக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தையும் ஒரு குணமாக்குதலையும் தருகிறார். அப்படிப்பட்ட திருப்பு முனையை நம்ம வாழ்க்கையில நம்ம பெறணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம ஜெபம் செய்ய வேண்டும். இப்போது நன்றி வெள்ளியை பகுதியை பார்க்க போறோம். நீங்க அனுப்பி இருக்கக்கூடிய நன்றி சொல்லக்கூடிய மெசேஜஸ் நான் படிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். வந்திருக்கக்கூடிய முதல் மெசேஜ் நம்முடைய நேயர் ஒருத்தங்க அனுப்பியிருக்காங்க. நான் என்னுடைய மகளுக்காக ஒரு ஜெப வேண்டுகோளை அனுப்பி வைத்தேன். தேவன் என் மகளை முழுமையாக குணப்படுத்தி விட்டார். இப்போது அவருடைய ரிப்போர்ட் நார்மலாக இருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய ஜெபத்திற்காக நன்றி சிபிஎன். நம்முடைய தேவன் குணப்படுத்தக்கூடிய தேவனா இருக்காரு. நம்ம ஜெபம் செய்யும் போது அவர் நிச்சயமாக சுகத்தையும் பலனையும் தருகிறார், ஆரோக்கியத்தையும் தருகிறார். ஜெபிக்கிறத மட்டும் நீங்க விட்டுறாதீங்க. வந்திருக்கக்கூடிய அடுத்த மெசேஜை பார்க்கலாம். இயேசுவுக்கு ஜெயம் உண்டாகட்டும். என்னுடைய அண்ணியாருக்கு ஆபரேஷன் நடந்து முடிந்திருக்கிறது. இப்போது குணமடைந்து நலமாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு என்னுடைய நன்றி. அவருக்கு மகிமை உண்டாகட்டும். எங்களுக்காக நீங்க ஜெபம் செஞ்சீங்க, அதற்காக உங்களுக்கும் எங்களுடைய நன்றி. உங்க மெசேஜுக்காக மிக்க நன்றி. உங்ககிட்டயும் இது போன்ற கருத்துக்கள் இருந்தா நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அதற்கு சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனல்ல இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷன்ல பதிவு பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா எங்களுடைய சிபிஎன் பிரேயர் லைன் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏசாயா 53:5. நம்முடைய பாவங்களுக்காக அவர் கஷ்டப்பட்டார், துன்பப்பட்டார். நமக்காக அவருடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் அப்படிங்கிறத இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம நோயிலிருந்து நம்மை குணமாக்க வல்லவர் நம்முடைய தேவன். அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத இன்றைய நிகழ்ச்சியின் மூலமா நம்ம பார்த்தோம். ஈனோஸ் திவ்யா அவங்களுடைய சாட்சியில அவங்க பையனுக்கு ஒரு நோய் இருந்தது, எப்படி தேவன் அதை குணமாக்கினார் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. உங்களையும் கூட நம்முடைய தேவன் குணப்படுத்த வல்லவர் அப்படிங்கிறத நீங்க என்னைக்குமே மறந்து போயிடாதீங்க. மருத்துவர்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், உலகம் என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனா நம்முடைய தேவனால கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. நிச்சயமாக உங்களை அவர் குணப்படுத்துவார். உங்களுக்கான விடுதலையை அவர் தருவார். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். இதோட நான் கிளம்புறேன். வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.